குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி. அதில் அமைந்த 19வது பாடல். வாழ்க்கை விதி வழியே செய்த வினை வழியே வேரி கமழ்த்தார் அரசன் விடுக என்ற போழ்தும் தாரித்தல் ஆகா வகையால் கொலை சூழ்ந்த பின்னும் பூரித்தல் வாடுதல் என்று இவற்றால் பொலிவு இன்றி நின்றான் பாரித்தது எல்லாம் வினையின் பயன் என்ன வல்லான். வேரி அப்படின்னா நறுமணம், தார் அப்படின்னா மாலை, பூரித்தல் அப்படின்னா மகிழ்தல், வாடுதல் அப்படின்னா வருந்துதல், பாரித்தது அப்படின்னா நடந்தது, வினை அப்படின்னா ஊழ்வினை. வாச நறுமணம் வீசும் மலர் மாலை அணிந்த அரசன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்பட்ட இளைஞன் ஒருவனை விடுவித்தான். விடுதலையான அவன் அது பற்றி மகிழவில்லை. பிறகு அவனையே காவலர் சிறைபிடித்து கொலைக்களத்திற்கு கொண்டு போனார்கள். அப்போதும் அவன் அது பற்றி எவ்வித மனக்கவலையும் இல்லாது இருந்தான். விடுதலை ஆனது கேட்டு மகிழ்ச்சியோ கொலை தண்டனை பற்றி வருத்தமோ கொள்ளாது எப்போதும் போல அவன் முகப்பொலிவு குன்றாது இருந்தான். இப்படி நம்மை வந்தடையும் நன்மையும் தீமையும் நம் வினைப்பயன் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதே, நன்மையில் மகிழாமலும் தீமை கண்டு துவழாமலும் சமநோக்கில் இரண்டையும் ஏற்றுக்கொள்வதே உள்ள திண்மை உடையோர் செயல் ஆகும். இத்துடன் குண்டலகேசி பாடல்களும் அதற்கான விளக்கமும் நிறைவு பெற்றன. மீண்டும்